அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் என்னுடைய தலைப்பு வந்துட்டு மேராஜியை பற்றி இன்ஷா அல்லாஹ் பேசுகிறேன். எனக்கு அந்தளவுக்கு ஒன்றும் மனநல செய்யலனா أعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. கணித்துறை சகோதரிகளே, எனக்கு மீண்டும் மீண்டும் ஜமாத்து ஊக்குவிக்கிறதுனால எனக்கு மகிழ்ச்சியாக தான் இருக்கு. ஆனால் நான் ஒன்றும் எதுவுமே இந்த ஒரு பயனை பற்றி நான் ப்ரிப்பேர் பண்ணவே இல்லைண்ணா. ஏன்னா இருந்தாலும் எப்படின்னா நம்ம ஒரு குடும்பத்தோடு இருக்கப்போ எனக்கு கருத்து தெரிஞ்சதுன்னா இந்த ஜமாத்தில் நான் இருக்கலாம். ஏன்னா அப்படிங்கும்போது எதுக்கு எனக்கு உட்காரும் போது முகமது பாய் சொல்லும்போது நீங்கள் முன்னாடி உட்காருங்க அப்படின்றாரு. நான் சிந்தித்தேன், ஏன் முன்னாடி உட்கார சொன்னாலும் சிந்திச்சேண்ணா. ஏன்னா அது மூலயமா எனக்கு ஒரு சில படிப்பினைகள் வந்துச்சு எனக்கு அதில். ஏன்னா நம்மளும் பேசணும், ஏதாவது பேசணும், இவரும் பேசுவாருங்கிற ஒரு ஊக்கத்தை கொடுத்தனால அல்ஹம்துலில்லாஹ் நான் அல்லாஹ்வுக்கு நன்றி தெரிவிச்சுக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம நம்மளுடைய செயல்முறையே எப்படின்னா நம்மளுடைய வழியே நபி வழி தான். ஏன்னா அப்படிங்கும்போது இது சம்மந்தமா நமக்கு தெரியாதுன்னு சொல்லவே ஒரு வாய்ப்பு இல்லை. நமக்கு எல்லாமே தெரியும். நம்ம தொழுகை முறை இருக்கு, அது நபி வழி தான். முஹம்மது ரசூலுல்லாஹ் அவங்க கற்றுக் கொடுத்ததான் நம்மளுடைய தொழுகை. ஏன்னா அப்படி இருக்கும்போது நம்ம ஏன் ஒவ்வொரு விஷயத்த நம்ம அப்படி அஞ்சுல நம்ம பேசுறதுக்கு அப்படி எனக்கே என்னை கேள்வி கேட்கிற நிலைமை வந்துருச்சு எனக்கு. சரிங்களா? அதே மாதிரி நம்மளுடைய நபி எந்த அளவுக்கு நமக்கு பொறுமையை கற்றுக் கொடுத்துருக்காங்க அப்படின்னு நிறைய ஒரு ஹதீஸ்லாம் இருக்கு. ஏன்னா ஒரு மூதாட்டி நபியை எந்த அளவுக்குலாம் திட்டினாங்க, லாஸ்ட்ல அவங்களுக்கே நபி ஒரு பொறுமையா இருந்து அந்த ஒரு மூதாட்டிக்கு படிப்பனை கொடுத்தாங்க. அப்ப நீங்க யார் கேட்கும் போது நீங்க திட்ட நபி நான் தான் அப்படிங்கிற தெரியும் போது அந்த மூதாட்டி கூட திருந்தக்கூடிய வாய்ப்பு இருந்துச்சு. சரிங்களா? அப்படிங்கும்போது நம்ம இன்ஷா அல்லாஹ் இது எனக்கு ஒரு எப்படி சொல்றது தெரியல, ஒரு வகையில மகிழ்ச்சியா இருக்கு எனக்கு. ஆனா எனக்கு பேச வரல. சரிங்களா? அதான் இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்கள்ல நான் நல்ல ஒரு பயிற்சி எடுப்பேன். இன்ஷா அல்லாஹ் எனக்காக துஆ செய்யுங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.